எவ்ரிவான், இன்னைக்கு புதன்கிழமை காலையில் நம்ம வீட்டில் ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க பார்க்கலாம். தேங்காய் எடுத்திருக்கேன். இது அரை மூடி தேங்காய். இதில் ரெண்டு ஏலக்காய் இதை போட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் எடுத்தாலேங்க எனக்கு வீடெல்லாம் தேங்காய் ஆயிடும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைக்கிறேன்னா அது அப்படியே செதறிடுது ஃபுல்லாக. ஒரு வேலை எனக்கு. இந்த மாதிரி ஒரு 2 ஏலக்காய் போட்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ப மாவு நேற்று நைட்டே நான் அரைச்சிட்டேன். நான் சாயந்தரம் ஒரு 5 மணி போல் ஊற வச்சேன். 1 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, ஒரு 2 பிஞ்சு இல்லைன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், இது 3த்தையும் நல்லா ஊற வச்சுட்டு நேற்று நைட்டு ஒரு 9 மணி போல் அரைச்சேன். அரைக்கும்போது கொஞ்சம் பழைய சாப்பாடு, காலையில் வடித்த சாதம், அப்புறம் ஒரு 2-3 துண்டு தேங்காய், இதை மட்டும் சேர்த்து அரைச்சி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. காலையில் எடுத்து ஆப்பம் செஞ்சிங்கன்னா நல்லாவே வரும். இதை பாருங்கள், ஊற்றி காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு மூடி வச்சிடலாம். எடுத்துடலாம். சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்படியே நீங்கள் அழகாக இப்படி உள்ளே விட்டு அவ்வளோதான். ஸோ ஆப்பம் ரெடி. இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு நல்ல சாஃப்டான ஒரு ஆப்பம் கிடைக்கும். இதில் அழகாக நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை ஸ்டூ வச்சு சாப்பிட்லாம். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு.